ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். இன்றைக்கி சூப்பர் ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அந்த காலத்தில் முகலாய மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்த இந்த காஸ்ட்லியான ஸ்வீட்டை இப்போ பட்டி தொட்டி வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக ஆக்கிட்டாங்க. நம்ம இந்தியாவில் தான் இது ஃபேமஸ் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க நம்ம மக்கள். இது பால்கோவாவா, இல்லை சீம்பால் கேக்கா, இல்லை புட்டிங் கேக்கா, எதுனே தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு வாயிலையும் நீங்கள் சாப்பிட்றப்போ டேஸ்ட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் மேலே இருக்கிற இந்த கோல்டன் ப்ரௌன் கலர், இது தாங்க நம்ம ஸ்வீட்டோட ஹைலைட்டே. ரொம்ப ஜூஸியாக க்ரன்ச்சியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்கில் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சூப்பர் வேர்ல்ட் ஃபேமஸான நம்மளோட விழுப்புரம் மூட்டை மிட்டாய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் மூலமாக தான் என்னோடய வீடியோஸ் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ லைக் பட்டனே ஒரு தட்டிக்கோங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 20 பாதாம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சப்போஸ் நான் நார்மலான வாட்டரில் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னா நல்லா சூடான தண்ணியில் 1 மணி நேரம் பாதாம் ஊற வச்சுக்கலாம். ரேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. மோஸ்ட்லி ஊற வச்ச பாதாமை நம்ம தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். பாதாமில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் பாதாமில் இருக்க தோலில் நிறைய ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் இனிமேல் தயவு செஞ்சு நீங்கள் பாதாமை ஊற வச்சு எடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தோலை இருக்க வேண்டாம். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, டாக்டர் சொன்னது. எண்ணெய் அரைக்கிறப்ப ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு 60 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். கேக் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதில் 1/4 கப்பு அளவு ஒன்று இருக்கும். அதில் நம்ம பால் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிச்சான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி மாதிரி கிடைக்கும். நம்ம சேர்த்த பாலுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் இன்னும் கலர் அண்ட் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் ஊறுறப்போ ஓரளவுக்கு கலர் நமக்கு கிடச்சிரும். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு ஒரு 5 முட்டை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்றதுனால இந்த குவான்டிட்டி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 முட்டை எடுத்துக்கலாம். மஞ்சக்கருவோடு எடுத்துக்கலாம். சுத்தமாகவே இந்த முட்டை மிட்டாயில் வாசனை வராதுங்க, நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். முட்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமல் தெரியவே தெரியாது. இது முட்டை மிட்டாய் அப்படின்னா தான் இது முட்டை மிட்டாய்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மஞ்சளும் வெள்ளையும் நல்லா வர அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஒயிட்டி லேயர் வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம இதில் இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை முழுசாகவும் சேர்க்கலாம், இல்லைனா பவுடர் சுகர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இதோட சேர்ந்து இப்போ நல்லா பீட் பண்ணி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வரும். நல்லா சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி பீட் பண்ணியாச்சு. நம்ம செய்கிற ப்ராசஸ் எல்லாமே ஒரு 1 by 1 நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதும் நம்ம ஈஸியாக இருக்கும். எல்லாம் அட் அ டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் குங்குமப்பூ அந்த மிக்ஸையும் நம்ம இதோட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். குங்குமப்பூ கலர் பார்த்தா இப்போ நல்லா இறங்கிருச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாதாம், சர்க்கரை, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் சேர்க்கறதுனால இதில் முட்டையோட வாசனை சுத்தமாகவே வராது. முட்டையே சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் வேணுமனே வெறுமனே சீன் போடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான்வெஜ் முட்டைலாம் சாப்பிடவே மாட்டேன், நான் பியோர் வெஜிடேரியன் சொல்லிவிட்டு பேக்கரியில் கேக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது முட்டையில் செஞ்சதுன்னு தெரிஞ்சே தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? தெரியாமே சாப்பிட்டுட்டு ஷாக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 4 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இதை மிக்ஸ் பண்ணுறப்பவே நமக்கு முட்டை ஸ்மெல்லை விட அதை டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்த பாதாம் ஸ்மெல்லும் ஏலக்காய் ஸ்மெல்லு தான் ஓவராக வரும். இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி, ஸ்வீட்லெஸ் கோவா. வீட்டிலையே செஞ்சது கோவா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஸ்வீட்லெஸ் கோவா. அதனால் 3/4 லிட்டர் பாலை வாங்கி வீட்டிலையே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. 1 வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். 1/2 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு நம்ம கோவாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சிருச்சு. சப்போஸ் முடியல அப்படின்னா கையை வச்சு பிசைஞ்சிட வேண்டியதாங்க, வேறு என்னங்க பண்ண முடியும். இப்போது இதை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் டின்னில் தான் பேக் பண்ண போகிறோம். என்கிட்ட ரவுண்ட் கேக் டின் இருந்ததுனால நான் அதை எடுத்திருக்கேன். சப்போஸ் ட்ரே இருந்தது அப்படின்னா பெரிய ட்ரேவாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பேக் பண்ணுறப்போ இது கொஞ்சம் முட்டை அப்படிங்கிறனால கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்து வரும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ட்ரே எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். அந்த காலத்தில் நெய்யில் தான் எல்லா ரெசிபியும் செய்வாங்க. இதுலேயும் நம்ம நெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ட்ரேயில் கண்டிப்பாக நெய்யை யூஸ் பண்ணுங்கள், ஆயில் வேண்டாம். இப்போ நம்ம ப்ரீ ப்ராசஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் இல்லை அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம நல்லா கிளறி எடுக்க போகிறோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீ ப்ராசஸ் ஒன்று பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிரும், குக் ஆகிரும். அதனால் அது ப்ராப்ளம் இருக்காது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்டில் கடாயில் இந்த மாதிரி வந்து ப்ரீ குக் பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாவே போதும். ஓரளவுக்கு அந்த முட்டையில் இருக்க பச்சை வாசனையும் போய் ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்துடும். பால்கோவாவும் முட்டையும் நல்லா கலந்துரும். கைவிடாமல் எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம முட்டும் சேர்த்துருக்கோம் அப்படின்னால 1 செகண்ட் விட்டால் கூட அது கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிகளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், பார்த்திங்களா? அதனால் ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கிளறினாவே போதும், ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கேக் டின்னில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டின்னு வந்து நல்லா பெருசாக அகலமாக இருந்தால் தான் பேக் பண்ணி வரப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போயுமே நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, ஹாஃப் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பேட்டரை ஊற்றிட்டோன்னா பேக் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே சூட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பேக்கிங் நடந்துட்டுருக்கப்பவே ஒரு 20 நிமிஷம் கழித்து வாசனை வீட்டையே தூக்குற அளவுக்கு செம்மையாக இருக்கும். அவன் இருந்ததுன்னா 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற லேயரும் நல்லா ப்ரௌனாகவே வரும். இப்போ நம்ம 40 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் டன், அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு நல்லா. நம்ம நார்மலாக பேக் பண்ணுற கேக்கோட வாசனை கூட வெளியே போகாத அளவுக்கு காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த வாசனை நம்மளையும் மீறி வெளியே இருக்கவங்களையும் சேர்த்து சுண்டி இழுத்துரும். சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ண ரெசிபின்னு, ஒர்த்து தாங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுவும் 2 நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் இது ஏன் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க விட்டு வைக்கணுமே, செஞ்சால் அடுத்த நிமிஷம் காலியாயிருங்க. எஃபர்ட்டே போடாமல் கட்டி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். அதுலேயே தெரிஞ்சிடும் நம்மளோட ரெசிபி எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட செஞ்சு முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட இதே குவான்டிட்டியில் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.